இப்போ அன்புள்ள சகோதரர்களை, இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்டா, இதுக்கெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா சுன்னா. சுன்னா அல்லது சுனன் அல்லது ஐயாம் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தாலா சொல்றான், வதக்கிர்ஹும் பி ஐயாமில்லாஹ், வதக்கிர்ஹும் பி ஐயாமில்லாஹ். நபி அவர்களுக்கு மூசாவை ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய அந்த நாட்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய நாட்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப ஐயாமுல்லாஹ் என்று அல்லாஹு தாலா சொல்றதுண்டா அதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, உங்களுக்கு என்ன பதில் கிடைக்க போகுது, அல்லாஹ் இப்ப என்ன செய்ய போறான் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வதக்கிர்ஹும் பி ஐயாமில்லாஹ், கடந்த கால அந்த நாட்களை அவர்களுக்கு என்ன செய்ய ஞாபகப்படுத்துங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு வரும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னா சேம் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகிற என்பதை தெரிஞ்சுக்கலாம். சுன்னத்தண்டா என்ன, ஏற்கனவே ஒருவர் செஞ்ச ஒன்றை நாம் பின்பற்றுதல், ஏற்கனவே அதாவது செய்த ஒன்றை பின்பற்றுதல். சனன் என்றாலும் அதுதான், அந்த வழியில போறது. லத்தத்தபிஉன்ன சனன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுடைய வழிமுறையை நீங்கள் என்ன செய்வீர்கள், பின்பற்றுவீர்கள். அதான் சுன்னத். ஒன்றுக்கு முன்னால முன்மாதிரி இருக்கணும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான் இந்த சுன்னத் என்ற வார்த்தை. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வதக்கிரும் பி ஐயாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்கணும், இப்படி நமக்கு நடக்க போகுது, இது வரப்போகிறது என்பதை அவர்கள் அதை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். சுன்னா முன்மாதிரியோடு அது நடக்கும். அதை பார்த்தீங்கன்னா இது என்ன என்று சொல்லி என்ன செய்யலாம், நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப இதற்கு குர்ஆன் ஹதீஸையும் தெரிஞ்சு கொள்ளணும், வரலாறையும் என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்பொழுது சில அறிஞர்கள் இந்த ஐயாமுல்லா, இந்த சுன்னத்துல்லா, சுனன் என்ற இந்த வார்த்தையை வைத்து அவ்வளவு சில விதிமுறைகளையும் படிப்பினைகளையும் எழுதிக்கிறாங்க. இது இப்ப விழுந்துடும், இது இப்ப வாழ்ந்துடும், இது இப்ப அதாவது என்னது எழுச்சி பெறும், இப்படியான வழிமுறைகளை அவங்க என்ன செய்வாங்க, அழகாக காலத்தை அவங்களால சொல்ல முடியாது விட்டாலும் இதுக்கு அப்படி ஒன்று என்ன செய்யும், அதாவது நடந்தே ஆகும் என்று சொல்வார்கள். ஏன்னா அல்லாஹு தாலா எல்லா சுன்னத்தையும் குர்ஆன்ல விளங்கப்படுத்தல. இப்ப இந்த இடத்துல இந்த சுன்னத் என்ற வார்த்தை இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்னு நம்ம படிச்சுக்கிறோம், ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவை பின்பற்றுதல் படிச்சுக்கிறோம். அது நம்ம பின்பற்றுறதுக்கு, ரசூலுல்லாஹ் ஒன்றை செஞ்சா அது சுன்னா, அதை நம்ம பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய சுன்னத்து பின்பற்றினதுக்கு அல்ல, நீங்க பின்பற்றீங்களா பின்பற்றலையா என்பதுக்கான ரிசல்ட் அது. நீங்க பின்பற்றினீங்களா பின்பற்றவில்லையா, பின்பற்றினா அங்க அல்லாஹ்வுடைய சுன்னத்து உங்களுக்கு அப்ளை ஆகும், பின்பற்றவில்லையா அங்க அல்லாஹ்வுடைய சுன்னத்து உங்களுக்கு என்ன செய்யும், அப்ளை ஆகும். அப்படி என்ற சுன்னத் என்பது தமிழ்ல பொருத்தமான வார்த்தை நிர்வாகம், தமிழ்ல பொருத்தமான வார்த்தை இறைவனது ஒரே முறையான நிர்வாகம், சும்மா நிர்வாகம் அல்ல, ஒரே முறையான நிர்வாகம் தான் அது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ரமதான்கள் வார டைம்ல குனூத் ஓதப்படுகிற டைம்ல ஒரு துவா சொல்லுவாங்க, அதுல அல்லாஹும்ம ஜஅல் தத்மீரஹும் ஃபீ தத்பீரிஹிம் என்று அந்த துவால போகும். அல்லாஹும்ம ஜஅல் தத்மீரஹும் ஃபீ தத்பீரிஹிம், அவர்களது அழிவை அவர்களது திட்டத்திலே வைப்பாயாக. எப்படி அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை அழிப்பதற்கு போற ஒரு திட்டம் இருக்குதே, அந்த திட்டத்திலே அவர்களது அழிவை என்ன செய்வாயாக, வைப்பாயாக. அல்லாஹும்ம ஜஅல் தத்மீரஹும் ஃபீ தத்பீரிஹிம், தத்பீர் என்றா நிர்வகிக்கிறது, யுதப்பிருல் அம்ர் குர்ஆன்ல வரும், அவர்கள் அல்லாஹு தஆலா காரியங்களை நிர்வகிக்கிறான் என்று வரும் தத்பீர். அப்படி நிர்வகிக்கக்கூடிய அந்த வேலையை திட்டமெல்லாம் போடுறாங்க, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்கன்னா அந்த திட்டத்தில் என்ன வச்சிரு, அழிவை வச்சிரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சமுதாயத்தை அழிக்கணும் என்று பெரும் போடுற திட்டத்தில் அவர்களை என்ன செஞ்சிரு, அழித்து விடு. அதில் தானே அழிஞ்சாங்க, அதில் தான் அழிந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய, அப்படி அல்லாஹ்வுடைய சுன்னாவை வந்து யாருக்கு எந்த ரூட்ல இது வரும் என்ன செய்யலாது, கண்டுபிடிக்கல, நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சுன்னா என்றும் சுனன் என்றும் ஐயாம் என்றும் இதை சொல்லி காட்டுறான். தனது நிர்வாகம், நான் எப்படி என்ன செய்கிறேன், இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறேன், இந்த உலகத்தில் அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு என்ன பண்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அறிஞர்கள் இதை அல்லாஹ்வுடைய நிர்வாக முறைமை வந்து 4 பண்புகளாக பல அறிஞர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தை நிர்வகிக்கிற முறை இந்த 4 விஷயங்கள் அதுல இருந்தே தீரும் அப்படின்றாங்க. ஒன்று, மாற்றமே இருக்காது, மாற்றமே என்ன செய்யாது, இருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் அல்லாஹு தஆலா எதுக்கு இந்த முடிவை எடுத்தானோ, இந்த தீர்மானத்தை, அதாவது அல்லாஹு தஆலா அந்த ரிசல்ட்டை கொடுத்தானோ, அதே ரிசல்ட் உங்களுக்கு என்ன, உலக அழிவு நாள் வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் நடந்தா அதுதான் ரிசல்ட்.
அந்த சப்ஜெக்ட் நடந்தா அதுதான் ரிசல்ட். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஃபலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறைக்கு, அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துக்கு நீங்க எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள். அதை திசை திருப்புகின்ற எதையும் காண மாட்டீர்கள். அதை தடுக்கவும் இயலாது, அதை மாற்றவும் இயலாது. அல்லாஹ் தஆலா இது நடந்தா இதுதான் அப்படி என்று, இது நடந்தா இந்த முடிவை அல்லாஹ் தஆலா எடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இந்த முழு சமுதாயத்தை என்ன செஞ்சிராத, ஒரே அதாபால அழிச்சிராத. ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழிப்பான். நம்ம அழிவை பற்றி படிச்சுக்கிறோம். இப்போ நான் சொல்லிட்டேன், அல்லாஹ்வுடைய நிர்வாகம் என்றா அது எப்படி இருக்குமெண்டா, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு நடந்தால் அந்த குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய ரிசல்ட் என்ன செஞ்சிடும், வந்துடும். இதில் மாற்றமே இருக்காதுன்றேன். அப்போ ஒருத்தர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வரலாறு படிக்கிறார், அந்த சமுதாயத்தில் வரலாறு படிக்கிறார், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை வரலாறு படிக்கிறார். அதுக்கு இது செஞ்சதுனால இந்த ரிசல்ட், இந்த நல்ல ரிசல்ட்டோ கெட்ட ரிசல்ட்டோ ஏதோ ரிசல்ட் வந்திருக்கேன்டா, நீங்கள் தைரியமாக உறுதியாக நிற்கலாம். என்ன, இந்த ரிசல்ட் இந்த விஷயத்துக்கு வந்தே ஆகும். ஒரு முஃமின் அதை எதிர்பார்த்திருப்பான். மற்றவர்கள் நகைச்சுவை செய்யலாம், நம்மளை நையாண்டி செய்யலாம், எதிர்பார்த்திருக்கிறதாக என்ன செய்யலாம், நக்கல் அடிக்கலாம். ஆனால் என்ன செய்யும், அது வந்தே ஆகும்னு ஒரு முஃமின் என்ன செஞ்சிருவான், சொல்லி விடுவான். காரணம் படிச்சிக்கிறான், நபிமார்களோட வரலாற்றில் படிச்சிக்கிறான். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா சொல்ற வதக்கிரும் பி அய்யாமில்லா. நபிமார்களுக்கு எல்லாம் முதலாவது படிச்சு கொடுக்கக்கூடிய உறுதி எது, கடந்த கால நபிமார்களுடைய வரலாறுகள். விளங்கிட்டா? நீ உறுதியாக இருக்கணும். எப்படி உறுதியாக இருக்கணும், உலுல் அஸ்மி மினர் ருசுல், தூதர்மார்கள்ல அதாவது அஸ்முடையவர்கள், உறுதியுடையவர்கள் எப்படி உறுதியாக இருந்தார்கள் அது போல நம்ம உலுல் அஸ்ம் என்ன வழங்கி வச்சுக்கிறோம். அந்த அஞ்சு தூதர்கள் தான் உலுல் அஸ்ம் என்பது உடன்பட்ட கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா தூதர்களையும் அது குறிக்கிறது என்பதும் ஒரு தஃசீர். எல்லா தூதர்மார், மற்ற தூதர்மார் உறுதியாக இருக்கல என்று அர்த்தம் அல்ல. எல்லா தூதர்மார்களும் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அது போல நீங்களும் என்ன செய்ய, உறுதியாக இருங்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த ஆரம்ப வரலாறை நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். அந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னா இதுதான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்கன்னு, முழு சமுதாயத்தை யா அல்லாஹ் அழித்து விட. இந்த துஆ கேட்கறதுக்கு அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றி அறிவு வேணும். அறிவில் நம்ம துஆ கேட்க மாட்டோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி துஆ கேட்டாங்க? அல்லாஹ் அழிக்க போறேன்னு சொன்னானா, சொல்லலை. இந்த முழு சமுதாயத்தை நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன் என்று சொன்னானா, அல்லாஹ் தஆலா அழிக்கலை. அப்படி சொல்லவும் இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படி அழிக்க போறோம்னு சொல்லவும் இல்லை. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா முதலாவது ஒரு அத்தாட்சியை வழங்குவான். அந்த அத்தாட்சி எப்படி இருக்கும் என்று சொன்னா, அந்த முழு சமுதாயத்துக்கும் எப்படி இந்த ஒட்டகம் வந்ததோ, ஒட்டகம் என்னது வந்ததோ அது போல இது மாதிரியான ஒரு மிக முக்கியமான அத்தாட்சியாக இருக்கும். அதை பார்த்தால் அதற்கு மேல எப்படி வானத்திலிருந்து உணவு மரவை என்ன செய்து வந்தோ, இது மாதிரி அத்தாட்சியாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அதை கேட்கவும் இல்லை. ரசூல் அத்தாட்சிகளை கேட்டிருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட அத்தாட்சினா, அல்லாஹ் தஆலா அழிவுக்கு வாக்களித்த அந்த அத்தாட்சிகள் இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வையில் அது எல்லாமே என்ன, அந்த அத்தாட்சிகள்ல சிறிய அத்தாட்சிகள். அதுக்கும் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கும் அவனுக்கு இடம் இருக்கும். இது அப்படி இல்லை, சிந்திக்கிறதுக்கே இடமில்லாத அளவில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்ன செய்யும், அதுல விளங்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலா அத்தாட்சியை வழங்குவான். அந்த அத்தாட்சியை வழங்கி அதை யாராவது ஈமான் கொள்ளல, அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறது சோதனையா. சோதனை என்ன, பிரச்சாரம் நடக்கணும், அதுல என்ன செய்யணும், அவன் நிராகரிப்பான், ஈமான் கொள்வான், இப்படி போயிட்டு இருக்கும். அத்தாட்சி வந்துட்டா அங்க பிரச்சாரம் முடிஞ்சுது. அத்தாட்சி வந்தால் பிரச்சாரம் முடிந்து விட்டது. அங்க முழுமையான சப்ஜெக்ட் என்ன, இனி ஈமான் கொள்றதும் என்னது, தண்டனையும் கூலியும் என்றது ஆகிவிடும். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கஸ்ஸப பிஹல் அவ்வலூன். நாங்க அத்தாட்சிகளை அனுப்பாமல் தவிர்த்து கொண்டது, இதற்கு முன்னர் உள்ளவர்கள் அதை பொய்ப்படுத்தியது தான் காரணம். அப்படின்னா முகமதே உங்களோட சமுதாயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், நம்ம அத்தாட்சி அனுப்ப மாட்டோம் என்ற அல்லாஹ். வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத், அத்தாட்சிகளை அனுப்புவதை நம்ம தடுத்துட்டோம், உங்களுக்கு அத்தாட்சி அனுப்பல. அதை முன் சென்றவர்கள் என்ன செய்வாங்க, அதாவது அதை பொய்ப்படுத்தினார்கள் என்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, அனுப்புறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற டைம்ல சரி அனுப்புறோம், ஆனால் அதற்கு பின்னால் யாராவது நிராகரித்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதைத்தான் அறிஞர்கள் இதுல இருந்து அவ்வளவு படிப்பின் எடுத்துக்கிறாங்க. இதை மட்டுமே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அளவுக்கு பேசுற அளவுக்கு படிப்பின் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்கடா, எந்த அளவுக்கு ஒருவனுக்கு ஈமானுடைய அடையாளங்களையும் வெளிச்சத்தையும் விளக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அழிவு வேகமா வரும். அந்த அளவுக்கு அழிவு வேகமா வரும். பாவம் செய்கிறவன் அழிவதை விட ஈமானிய விளக்கம் உள்ளவன் அழிவது அதிகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவம் பெருசா, இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் செய்யற பாவம் பெருசான்னு பார்த்தா நம்ம சமுதாயத்தில் செய்யற பாவம் பெருசு. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, தண்டிக்கல.
அல்லாஹ் தஆலா தண்டிக்கவில்லை. காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானிய நெருக்கம் அதிகம், அத்தாட்சியுடைய நெருக்கம் அதிகம். அல்லாஹ் தஆலா தனது இரு கரங்களால் படைத்தேன் என்று சொல்றான். அதனால மரத்தை நெருங்கிய உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், நாம் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் அப்படின்னு, இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ். சைத்தானுக்கு அல்லாஹ் இப்லீஸுக்கு என்ன சொல்றான்னா, வெளியேறு, இங்கிருந்து வெளியேறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெளியேறு என்று அல்லாஹ் தஆலா சொல்லல, உம்மை வெளியேற்றினான் சைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இருவரையும் சைத்தான் வெளியேற்றினான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்லீஸுக்கு ஃபஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், நீ வெளியேறி விடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ற டைம்ல ஃபஹ்பிதா ஃபஹ்பிது, இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். திருப்பி வரணுமாக இருந்தா இன்னென்ன விஷயங்களை நீ என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமானிய நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ, எந்த அளவுக்கு மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் தஆலா, ஏன்னா மார்க்க விளக்கம் அருள், பெரிய ஒரு நிஅமத், அந்த சூழலை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தா தண்டனை உங்களுக்கு வேகமா வரும், அழிவும் வேகமாக வருது. அட உச்சகட்டம் தான் அத்தாட்சி, உச்சகட்டம் தான் அத்தாட்சி. அதனாலதான் நபிமார்களுடைய சின்ன தவறுகளுக்கும் பெரிய தண்டனை அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆனா மற்றவர்களுக்கு கொடுக்கல. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், லவ் தஅலமூன மா அஅலம் லதஹக்தும் கலீலா வலபகைத்தும் கதீரா, நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் அதிகமாக அழுதிருப்பீர்கள், குறைவாக சிரித்திருப்பீர்கள். அப்படின்னா என்ன, உங்களுக்கு எல்லாம் அந்த அறிவை தரல அல்லாஹ், உங்களுக்கு அறிவை தரல, அதோட அழிவையும் தரல அல்லாஹ் தஆலா, அழிவையும் தரல. எம் மீது அவர் ஒரு வசனத்தை இட்டு கட்டினால் அவருடைய பிடரி நரம்பை அறுப்போம் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றான். ஆனா எவ்வளவு பொய்யர்கள் ரசூலாங்கட பேர்ல இட்டு கட்டினாங்க, பிடரி நரம்பு அல்லாஹ் என்ன செய்யல, அறுக்கல. ஏண்டா அந்த நபிக்குரிய அந்தஸ்து என்ன வேறு. நீங்க உங்களுக்கு வகி இறங்கும் என்று எதிர்பார்த்திருக்கவே இல்லை. இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள் இந்த வகி, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள் இந்த வகை. இந்த வசனம், இந்த வசனத்தோடு எந்த அளவு சம்பந்தப்படுதுன்னா, எங்கள்ல பல பேருக்கு நம்ம சுமந்திருக்கக்கூடிய இந்த தஅவாவும் இந்த தீனும் இல்மும் தேடாம கிடைச்சது, தேடாம கிடைத்தது. இதுக்கு போய் உருவாக்கி பெரிய ஒரு மார்க்க விளக்கல, பெரிய ஒரு மார்க்கப்பட்டு மார்க்க தொடர்பு எப்படி நம்ம எதிர்பார்க்கல. திடீர்னு அல்லாஹ் தஆலா சும்மா ஒரு நம்ம மார்க்க இதுக்கு போனோம், அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்தி 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 மார்க்கத்துடைய சேவகர்களாக என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா மாற்றினான். அதைத்தான் ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியே வகி இறங்கணும் நீங்க எதிர்பார்த்திருக்கல. இங்க ஹிரா குகை போற டைம்ல வகி இறங்கணும் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. அல்லாஹ் ரஹ்மத்தாக தந்தான், அல்லாஹ் ரஹ்மத்தாக தந்தான். நீங்க வலதால எழுதுறவராக இருக்கவில்லை, இந்த புத்தகத்தையும் வமா தத்லு மின் கப்லிஹி மின் கிதாப் வலா தஹுத்துஹு பியமீனிக், நீங்க எழுதக்கூடியவராக வாசிக்கக்கூடியவராக இருக்கவில்லை, அல்லாஹ் தந்த ரஹ்மத். அதனால அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவராக இருங்க என்ற அல்லாஹ். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை அழிவு மிக வேகமாக வரும். காரணம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியின் திரை அல்லாஹ் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிக்கிறான். மற்றவர்கள் காணாத ஈமானிய பலத்தை நீங்க காண்றீங்க, மற்றவர்கள் காணாத ஒரு ஈமானிய பலத்தை நீங்கள் காண்கிறீர்கள். அப்படி கண்டு கொண்டிருக்கிற டைம்ல அழிவும் என்ன செய்யும், மிக வேகமாக வரும். எத்தனையோ அநியாயம் செய்த பாவிகளுக்கு தண்டனை வருவதற்கு லேட் ஆகும், ஆனா இவர்களுக்கு என்ன செஞ்சிடும், அப்ப ஈமானோடு இருந்தார், நல்ல மனிதராக இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறிட்டார், தண்டனை வேகம். நீ ஈமான பார்த்துக்கிட்டு இருந்தாய், அல்லாஹ் உனக்கு என்னது, அவனுடைய அஸ்ரார்களை, அல்லாஹ்வுடைய இரகசியங்களோட கொஞ்சம் தந்த மாதிரி, உனக்கு கொஞ்சம் தந்த மாதிரி, அந்த அளவுக்கு நீ என்ன செஞ்சாய், அதை ஈமான பார்த்துக்கிட்டு இருந்து பாவம் செஞ்சா உனக்கு தண்டனை.